அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பொதுப்பிரிவு மாணவர் சேர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை துவங்க இருந்த கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு அட்டவணை பின்னர் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கையை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துகிறது. 2014-2015 நடப்பு கல்வியாண்டுக்கான சிறப்பு பிரிவு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு முடிந்த நிலையில் வெள்ளியன்று பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு துவங்க இருந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் புதியதாக துவங்கப்படும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் ஏற்கனவே இயங்கி வரும் பொறியியல் கல்லூரிகள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தன. புதிய கல்லூரிகள் AICTE அங்கீகாரம் பெறுவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சுட்டிக்காட்டி மாணவர் சேர்க்கையை ஒத்திவைக்கவும் கவுன்சிலிங் நாட்களை அதிகரிக்கவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இவ்வழக்கு வியாழனன்று விசாரணைக்கு வந்தபோது புதிய கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் அளிப்பதற்கு கால அவகாசம் தேவை என்று AICTE கோரியது. இதை ஏற்ற நீதிபதிகள் ஜூலை 3ஆம் தேதி வரை AICTE அங்கீகாரம் பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்தும் அதைத் தொடர்ந்து மாநில அரசின் அங்கீகாரத்தை பெற ஒரு வார அவகாசம் அளித்தும் உத்தரவிட்டது. இதற்கேற்ப மாணவர் சேர்க்கைக்கான அட்டவணையை மாற்றியமைக்கும்படி பல்கலைக்கழகங்களுக்கு உச்சநீதிமன்றம் யோசனை கூறியது. இதைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ராஜாராம் தலைமையில் வியாழனன்று மாலை அவசர ஆலோசனை நடந்தது. மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் ரைமன் உத்திரியராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை துவங்க இருந்த பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கவுன்சிலிங் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இதற்கான தேதி மற்றும் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ரைமன் உத்திரியராஜ் தெரிவித்தார். கவுன்சிலிங் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை அடுத்து திட்டமிட்டபடி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பொறியியல் கல்லூரி வகுப்புகள் துவங்குவதும் தள்ளிப்போகும் என்று கருதப்படுகிறது.